எத்தனை பேருக்கு தெரியும் கேரளாவில் காந்தலூர்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்படி தாங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சோம். நாங்கள் ஒரு 20 பேர் போகலான்னு முடிவு எடுத்துட்டோம். வழக்கம் போல் பஸ்ஸில் ஏறினதும் குத்தாட்டத்தை போட்டு நல்லா குத்துன்னு குத்திட்டு இருந்தோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாட்டு சொல்ல சொல்ல அந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டே இருந்தோம். வெளியே பார்த்தா மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருந்தது. இதில் ஏசி பஸ் வேறு, சும்மாவா இருக்க முடியும்? அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுக்கான வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்டாப்பில் ஏறிட்டு இருந்தாங்க. ஆடி களைச்சி போன எங்களுக்கு உயிர் கொடுக்கும் விதத்தில் எங்கள் பாஸ் அப்போ தான் ஏதோ ஒன்று கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தா எல்லாருக்குமே தண்ணி. அவர் எதனா ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே எதனா ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவர் டப்புன்னு வண்டியை திறந்து உள்ளே ஓடியான்ட்டார். என்ன இருந்தாலும் பாட்டு போடுறவன் கொஞ்சம் பயப்பட தானே செய்வான், ஏன்னா அவர் பாஸ் இல்லை. கடைசியில் பார்த்தா தலைவன் தண்ணி மட்டும் இல்லைங்க, ஸ்வீட்டு, ஜூஸு, சிப்ஸு இப்படி பல வகையில் கலக்கிட்டார். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டோம். சரி, எவ்வளோ நேரம் தான் ஆடுவாங்க, நானும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். குதிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கப்பலை ஓட்டிக்கிட்டு ஒரு டிக்கெட்டாக சாய ஆரம்பிச்சிருச்சு அதோட சீட்டில். அப்படியே நைட்டு ஒரு 11 மணியை கிராஸ் ஆனோடனே ஒவ்வொருத்தராக உட்காந்துட்டாங்க. திடீர்னு ஒரு குரல், வாங்க எல்லோரும் இறங்குங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அந்த சத்தம் இருக்குதே, அந்த சத்தம் அது எப்பேற்பட்ட சத்தம் தெரியுமா? இப்போ கேளுங்க. பார்த்தா சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, ஃபிஷ்ஷு வேணுமா, நண்டு வேணுமா, பிரான் வேணுமான்னு ஒரு சத்தம். ஏதோ பெரிய ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ வகை இருந்துச்சு. பிரியாணி, சிக்கனு, மட்டனு, ஸ்வீட்டு, ஜூஸுன்னு அசத்திட்டாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஒரு சர்ப்ரைஸ். சாப்பிட்டு முடித்து தூங்குனது தான் தெரியும். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா பஸ்ஸில் ஒருத்தரையும் காணோம். என்னடா எந்த செட்டி பார்த்தா ஒருத்தன் மூஞ்ச கழுவிட்டு இருக்கான். மற்ற எல்லோரும் ஒரு டீ கடையில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக டீ காஃபின்னு அடிச்சுட்டு ஜூஸை போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. சரி, நம்மளும் இறங்கி போய் காஃபி தண்ணியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனால் எல்லோரும் ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க. பாதி பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் வாங்கி குடிப்போன்னு குடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் கவிதை எழுதிட்டு இருக்கான். இவன் தான் வேறு யாரும் இல்லைங்க, இந்த ட்ரிப்பு கூட கணக்கு பிள்ளை. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒருத்தராக வண்டியில் ஏறியாச்சு. ஏறி முடிச்சுட்டு அட்டனன்ஸ் எடுப்போம்ல, டூர்னு போனால் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க யார் யாருன்னு செக் பண்ணிக்கணும். வழக்கம் போல் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கும். சரி, அப்படியே அந்த மலை அதுன்னு அழகாக ரசிச்சுட்டு ஊரெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். பார்த்து முடிச்சுட்டு சரி நம்மளும் பஸ்ஸில் ஏறுவோன்னு பார்த்தா 2 டிக்கெட்டை காணோம். என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் வரலன்ட்டு இன்னொருத்தர் தேடி போயிட்டார். வழக்கம் போல் தான் காஃபி, டீ, காலையில் ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பிரச்சனை ஆகிடுமே, அதே தான். அவர் முடிச்சுட்டு பொறுமையாக வந்தார். அப்படியே ஆப்ரேஷன் முடிச்ச டாக்டரை வண்டியில் தூக்கி போட்டு ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல். ஏன்னா இன்னும் போகிறதுக்கு ஒரு 2 ஹவர் ஆகுமா. குதூகலமாக குதிச்ச எல்லாம் குந்த வச்சு உட்காந்துட்டாங்க. அப்படியே எப்பவும் போல் எல்லாரும் மாதிரி ஒரு மெலோடி சாங்கை போட்டு வெளியேற்றி பார்த்தா சூரியன் சுளீர்னு அடிச்சுது. அப்படியே அந்த ஊரை ரசிச்சுக்கிட்டு, கிராமம்னாலே அழகாக தானே இருக்கும். மழையாக இருந்தாலும் சரி, அந்த ஊர் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். முன்னெல்லாம் எங்கள் ஊரில் செழிப்பாக இருந்தது. ஒரு சில இடத்துல தான் இந்த விண்டு மில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆஹா, எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அழகாக இருக்கே அப்படி இப்படின்னு தோணுச்சு. அப்புறமா போக தான் அது ஒன்று இதோட முடிய போகிறதில்ல, இது நீண்டுக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குற இடத்தெல்லாம் விண்டு மில்லை போட்டு சொருவி விட்டாங்க. இப்போ ஒரு ஊருன்னு வச்சுக்கிட்டா கிராமத்தை சுற்றி விண்டு மில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று அந்த முள்ளு செடி அதிகமாக இருக்கும், இல்லை விண்டு மில் அதிகமாக இருக்குது. அப்புறம் எங்கள் ஊரில் ஈரப்பதம் இருக்கும், காற்றுலேயும் கிடையாது, பூமிக்குள்ளேயும் கிடையாது. ஒன்று அந்த மரம் உறிஞ்சிரும், இல்லை அந்த விண்டு மில் தள்ளி விட்டுரும். 1, 2ன்னு பார்க்கும்போது எது இப்போ அழகாக தெரிஞ்சுதோ, இப்போ அதெல்லாம் பார்க்க சுத்தமாக பிடிக்கல. சரி, அதை விடுங்க, நம்ம ட்ரிப்புக்கு வருவோம். ஒரு வழியாக கேரளா பார்டருக்குள்ளே பூந்தாச்சு. காந்தலூர் போகிறதுக்கு நம்ம ஜீப்பில் தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த மலை அவ்வளோ கிலோமீட்டரு, இந்த பெரிய பெரிய வேன், பஸ்ஸு இதெல்லாம் போகிறது ரிஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தாங்காது. மறுபடியும் அலப்பறைய ஆரம்பித்தாச்சு. பாட்டு பாடுறது, ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடுறது, கெட்டப்பு சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு. தெரியுதுங்களா, இந்த ஜீப்பில் தான். நம்பால் ஒருத்தர் ஆல்ரெடி இங்கே வந்துட்டார். ஜீப்லாம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு. அப்புறமா எங்களை வெல்கம் பண்ணிவிட்டு ஆளுக்கு எந்தெந்த ஜீப்பில் போகணுன்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். இனிமேல் நம்ம போகிற பாதையில் ஃபுல்லாக ஜீப்பில் மட்டும்தான் போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே குதூகலமாயிட்டாங்க. மொத்தம் 5 ஜீப்பு. ஒரு ஜீப்புக்கு 4 பேர்னு சொல்லிவிட்டு நாங்கள் 20 பேர் எல்லாத்துலேயும் ஏறிட்டோம்.
நீங்கள் யாராவது இந்த ஜீப் ரைடில் போகணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு 7-8 பேர் கூட போகலாம். நாங்கள் ஃப்ரீயாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் மட்டும்தான் ஒரு ஜீப்புக்கு போனோம். யாரா அவன் கொட்டாய் விட்டுக்குன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரோடெலாம் நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கேயும் போகிறதில்ல. அந்த தெரியுது பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு 3 மலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மலை தான் காந்தலூர் மலை. ஆனால் நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனர்ஜி வேணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். கடைசியில் பார்த்தா அங்கே ஹோட்டல் இல்லை, டீ காஃபி கடை தான் இருந்தது. வேண்டாம் நம்ம டைரெக்டாக போய் சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவுக்கு நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை எல்லோரும் ஆளுக்கு மறுபடியும் அவங்கவுங்க ஜீப்பில் ஏறிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஜீப்பில் ஏறி போகும்போது தான் தெரியும், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கே அப்படி இப்படின்னு. அப்போ தான் டிரைவர் ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்க, இங்கே நிறையா தண்ணி ஓடும், திடீர்னு புலி ஓடும், யானை ஓடும், மாடு ஓடுன்ட்டார். அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு சரி த்ரில்லாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டால் அந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஒரு குத்து சாங்கு போட்டு விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் வளைச்சி சர்ருபுருன்னு போகிறாரு. அப்போ கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. ஏதோ ராட்டினத்தில் ரோலர் கோஸ்டரில் போன மாதிரியே ஒரு ஃபீலு. அடுத்த 2 மணி நேரத்துக்குமே இப்படி தான் இருந்தது. ஏதோ நாங்கள் வந்த ஜீப்பு தான் அப்படி போகுதுன்னு பார்த்தா எங்கள் ஆளுங்க ஏறின எல்லா ஜீப்புமே அப்படி தான் வேறு லெவலில் ஓட்டினாங்க. அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸு போல் இருக்குது. நம்மளாம் அப்படி ஓட்ட முடியாதுங்க. அத்தனோண்டு ரோட்டில் 2 வண்டி வந்தாலும் அசராமல் அடித்தாங்க. கட்டு ஒரு இடத்தையும் நம்ம தாண்டும் போது இந்த இடத்துல யானை இருக்கும், இந்த இடத்துல புலி இருக்கும், இந்த இடத்துல மான் இருக்கும், இந்த இடத்துல அரிய வகையான அணில் இருக்கும், மாடு இருக்கும், புலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இங்கே இடத்துல மயிலுன்னு போர்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் நிறையா மயில் இருந்துச்சு அந்த மலையில் சுற்றி. அப்படியே நாங்கள் மலை மேலே இருந்து கீழே பார்த்தா நல்லா தண்ணி அழகாக போயிட்டு இருந்தது. சரி அது என்ன இடம்னு பார்த்தா எல்லோரும் கேள்விப்பட்ட பேர் தான், தூவானம் அப்படின்னு பாட்டிலலாம் வந்திருக்கோம். அந்த தூவானம் ஃபால்ஸ் தான் இது. இங்கே போகணுன்னா குறைஞ்சது ஒரு பார்க்க உங்களுக்கு கிட்ட தான் தெரியும் ஜூம் பண்ணி. ஆனால் இங்கே நடந்து போனால் குளிக்கலாம் முடியாது, அந்தளவுக்கு அங்கே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. வேணும்னா கிட்டே போயிட்டு ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அது நீங்கள் போகணுன்னா ஒரு 2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அங்கே போயிட்டு வந்துக்கலாம். குளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு அங்கே போனோம். நம்ம வந்துடுறதே நல்லா தண்ணியில் போட்டு ஆட்டம் போடணுன்னு தானே வர்றது. இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா புதுசாக நிறையா ரெசார்ட்ஸு ரூம்ஸு டெவலப் ஆகிட்டே வருது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஒரு வழியாக டிரைவர் ஒரு நல்ல காரியத்தை பண்ணார். இங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டினார். அப்படியே அந்த கடைக்கு பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ அழகான மலை. அப்படியே அந்த மேகம் வராசிட்டு போகிறது, நினச்சி வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போயிட்டு இப்படி ஒரு கிளைமேட்டை ரசிக்கும் போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ சுகம். அப்படியே அங்கே ஆப்பம், இடியாப்ப கறி, பீஃபு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் அதோடய சாஃப்ட்னஸை பாருங்களேன், அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஒன்றும். அப்படியே இதெல்லாம் சாப்பிட்டு கலக்கி ஆம்லேட் ஆஃப் பாயில்னு எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. எங்கே நம்ம ரூமுக்கு தான் போகிற வழியை பாருங்கள், ஒரு சந்தம். அப்படியே டிரைவர் ஏதோ கிரைண்டர் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தார். ஒரு இடத்துக்கு போனால் இப்படி தான் போகணும். த்ரில்லாக எங்கன்னா ட்ரிப்பு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீப் ரைட் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பார்த்தா தான் கொஞ்சம் வயிறு உள்ளே போகுது. எங்களுக்கு முன்னாடி போன ஜீப்பெல்லாம் இப்போது ஆல்ரெடி ரெசார்ட்டில் போயிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒன்றா ஆரம்பிக்கலாம் ட்ரிப்புக்குன்ட்டு. ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு நாங்களும் போய் சேர்ந்துட்டோம். பாருங்கள் அந்த வியூவை, மலை மேலே போய்கிட்டே இருக்கும். போக ஊர் அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் வேணாலும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன தான் வெயில் அடித்தாலும் அந்த ஒரு சூடு நம்ம உடம்புல இறங்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு காற்றடிக்குது. அந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் மரம்லாம் எப்படி வளர்ந்துருக்கு. பலாப்பழம்லாம் உட்காந்த இடத்துலேருந்தே பறிக்கலாம். என்ட்ரு ஆனதும் ஏதோ கலர்ஃபுல்லாக வெல்கம் ட்ரிங்க்ஸு ஒரு ஸ்நாக்ஸ்னு ஏதோ கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கிட்டோம். ஏதோ வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு நெல்லிக்காவும் தேனும் கலந்தது. பரவாயில்ல. முன்னோர்கள் ரொமான்ஸ் பண்ணது. காலை வேற செவுட்டு மிஷின் மாட்டிருக்க. விளாண்டது போதும், நம்ம பிளான் பண்ண மாதிரி வாங்க சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீப்லலாம் ஏறிட்டு பாட்டை போட்டு உட்காந்துக்கிட்டே குத்துன்னு குத்திட்டு போயிட்டே இருந்தோம். கேரளா நியூஸ்னாலே யானை தான் அதிகமாக வரும்னு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, அதுங்க பண்ணிட்டு போன அட்டகாசம் தான் இது எல்லாமே. நாங்கள் போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தை உடச்சி போடுறது, எதனா வேலியை உடச்சி போடுறது, எதனா கவுத்து விட்றது, போஸ்ட்டு கவுந்து கிடக்கும், அந்த மாதிரி எதனா ஒரு அட்டகாசம் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தது.
இந்த ரோடை பார்த்தீங்களா, எதற்கு எதனா வந்தால் கூட நம்மளால் டப்புன்னுலாம் ஓட முடியாது. இவங்க அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காங்க. இந்த ஜீப்பை பைக்கை நம்ம வீலிங் பண்ணுற மாதிரி இதையும் ஒரு வீலிங் பண்ணி யானையை பயமுறுத்தி துரத்த பார்க்குறாங்க. தப்பித்தவறி ஹார்ன் அடிச்சிட்டா கூட யானை நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடும், என்கிட்ட ஹார்ன் அடிக்கிறியான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற ரோடெல்லாம் பாருங்கள், அங்கே சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, இவனுங்க கரெக்டாக போயிடுவாங்களா இல்லை அந்த மரத்துக்குள்ளே விட்டுருவாங்களான்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக. ஒரு இடத்தையும் பாருங்கள். த்ரில்லிங்கான ரைடு போகணுன்னு போனீங்கன்னா வறுத்தான இடம் இந்த காந்தலூர். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மரம், செடி, கொடின்னு அவ்வளோ பூ எல்லாமே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேக் பெயின் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடக் முடக்குன்னு எலும்பு கிளம்புலாம் நொறுங்கிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரோடை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த இடத்துல ஜீப் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த இடத்த பாருங்கள், ஆல்ரெடி பாறை உருண்டு கிடக்குது. அங்கே ஒரு ஜீப் எப்படி தடுமாறி வந்துட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள். வேற எங்கேயும் இல்லை, அங்கே இருக்கிற ஃபால்ஸ்லேருந்து ரிட்டர்ன் வர்ற ஜீப் இது. இந்த மாதிரி தான் வரணும் போகணும். ஒரு ஜீப் வந்தால் இன்னொரு ஜீப் வெயிட் பண்ணி தான் போக முடியும். ஏன்னா அந்த ரோடு அப்படி இருக்கும். சாதாரணமாக நீங்கள் கார் கீர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா திருப்பி காயலாங்கல்ல தான் கொண்டு போய் போடணும், வீட்டுக்கெலாம் கொண்டு போக முடியாது. அப்படி போகும்போது உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். அந்த ஃபால்ஸில் கொட்டுற தண்ணியை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி இருக்கும், எப்படா அங்கே போவோம் குளிப்போன்னு இருக்கும். ஆனால் அதை நம்பி நீங்கள் டப்புன்னு போயெல்லாம் அங்கே குளிச்சிட முடியாது. ஏன்னு நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மிஸ் பண்ணாத இடம் இங்கே போங்க. கேரளா பக்கம் போனீங்கன்னா சுற்றி ஃபால்ஸ் தான். இந்த சத்தத்தை பாருங்கள். அப்படியே அங்கே சின்ன ஃபால்ஸு பெரிய ஃபால்ஸுன்ட்டு நல்லா ஜாலியாக குளித்து முடித்தோம். திருப்பி போகும்போது ஜீப்பு சவுண்டை மட்டும் பாருங்கள். அப்படியே இதே ரோட்லேயே போனால் குளிச்சாலும் ஓவராக பசி இருக்கும். அதே தான் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு போனோம். உள்ளே போனால் அப்படி இருந்ததுங்க காற்று. ஏசி காற்றுலாம் இல்லைங்க, இயற்கை காற்றே அப்படி தந்தது. வெறும் ஜன்னலை திறந்து விட்டோமா, போட்டு மீன் குழம்பு, காடை, கவுதாருன்னு போட்டு பெரட்டினோமான்னு சாப்பிட்டோம். அங்கே பிரியாணி சாப்பிட்றவங்க பிரியாணி, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் எல்லாமே இருந்தது. சாப்பிட உள்ளே போகும்போது அப்படி ஒரு வெயில் அடிச்சுது. வெளியே வந்து பார்த்தா க்ளவுட் அப்படியே ஃபுல்லாக மூடிக்கிச்சிங்க கொஞ்ச நேரத்தில். இந்த வீடியோ எடுக்கும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் மழை பெய்யுதுன்னு பார்த்தா சுற்றி மேகம் சூழ்ந்துருச்சு. சரி, அடிக்கிற மழையில் அப்படியே அடுத்த சைட் சீயிங் போயிடலான்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் யானை ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போயிருக்கு, மரத்தெல்லாம் பிடுங்கி போட்டு போயிருக்கு. எப்படியாவது அதை ஃபோட்டோ பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தால் யானையை ஃபோட்டோ பிடிக்க முடியல, யானை போட்டதை தான் ஃபோட்டோ பிடிக்க முடிஞ்சுது. பாருங்கள், அப்படியே அஜித் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. தண்ணி ஊற்றி வளர்ந்த வீட்டு மரம் இல்லை, தானாக வளர்ந்த காட்டு மரம்னு பார்த்துக்கோங்க. அதான் இதெல்லாம். அப்படியே ஹில் டாப்புக்கு போனால் ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளவுட் ஃபார்ம் ஆகி மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது. அப்படியே இந்த மரத்தை பார்த்தா கும்கி படத்தில் வர்ற அதே கட்டடம் மாதிரியே இருந்துச்சு. கிளைமேட் நல்லா தானே இருக்குது, எதுக்கு கொடையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லோரும் துண்டை தூக்கிட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே இருக்கிற மலையை அப்படியே ஃபுல்லாக மூடிக்கிச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மழை பெய்யுறது உங்களுக்கு அப்படியே தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த மேகத்தை கிழிச்சிக்கிட்டு மழை எப்படி பெய்யுது பாருங்கள். இதுக்கு மேலே எங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, வெள்ளங்களை வந்துட போகுதுன்னு ஓரான்னு ஓடிவிட்டோம். அடிக்கிற மழையில் சரி சூடாச்சு டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் ஒதுங்கினா மழை விட்ட பாடாக தெரியல. சரி அடுத்த சைட் சீங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறிட்டு ஓடிவிட்டோம். சரி வழக்கமாக நம்ம டிரைவர் அடித்து ஓட்டினார். பின்னாடி வீடியோ எடுத்து பார்த்தா என்னடா வரும்போது இந்த ரோடை காணோம், ஃபுல்லாக தண்ணி அரிச்சிட்டு இருக்கு. இது மேலே பார்த்தா வண்டி ஏற மாட்டேங்குது, டயர் ஒரே இடத்துல இந்த பொம்மை படத்தில் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. நேரில் அந்த ஜீப்பில் உட்காரம்போது தான் தெரியும் அந்த பயம். நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்கள், உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். சாபம்லாம் விடலைங்க, அந்த ஊரே அப்படி தான், நினச்சி மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு சில இடத்துல மட்டும் ரோடு இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஊர் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் ஆப்பிள் தோட்டம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் போய்ட்டு ஒரு சைட் சீயிங் போகலான்னு பார்த்தா இந்த மழை ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு, பார்க்க முடியல. சரி ரூமுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் அடிக்கிறது அதுவே சிரிச்சுன்னு இருக்கும் இப்போ மனசுக்குள்ளே, இவ்வளோ கேவலமாக என்னை யாருமே ஆச்சதில்லடா அப்படின்னு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பூச்செடியிலேருந்து பூவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே இருக்கிற பூ கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கு. உதிரும்போது கூட அது வாட மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மலையை சுற்றி எவ்வளோ மேகம் சூழ்ந்துருக்குன்னு பாருங்கள்.
அதுவும் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்குது கிளைமேட். நான் எடுக்கும்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காலவர் கழித்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன், அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த மழை எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே சொல்லியிருந்து வெயில் அடிக்குது, அந்த மேகம்லாம் காணோம், எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. இப்படி தான் மாறி மாறி மேகம் வந்து போகும்போதெல்லாம் அங்கே நல்லா மழை பெய்யுது. திடீர் வெள்ளம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது இதனால தான். அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தால் கேம்ப் ஃபயர் ரெடியாக இருந்தது. எங்கள் ஆளுங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். அடிக்கிற குளிருக்கு இப்போ ஒரு கேம்ப் ஃபயர் முன்னாடி நீங்கள் என்றைக்காவது இருந்திருக்கீங்களா? இருந்து பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி. அவ்வளோ சூடும் நம்மளுக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நைட்டில் அங்கே குளிருது. ரெசார்ட்டில் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் கேட்ட மாதிரியே கேம்ப் ஃபயர் நல்லா கட்டையெல்லாம் நிற்க வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அலையா விருந்தாளி ஒருத்தர் வந்தார். யாரா அவன் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்னு குறுக்க நடந்துகிட்டே இருந்தான். தூக்கி ஓரமாக போட்டால் திடீர்னு பாய்வுள்ள பறந்துருச்சு, பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படி எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாம் குரூப் டான்ஸ் போட்டோம். குறைஞ்சது ஒரு 2 ஹவர் ஆடிருப்போம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக சாய ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்காக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்ட்டு ஆடிக்கிட்டே கிச்சன் சைடு ஓடிவிட்டோம். அங்கே போய் பார்த்தா வகை வகையாக செஞ்சு வச்சுருந்தாங்க நைட்டு டின்னருக்கு. ஒன்றும் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரைஸு, அந்த பரோட்டா, அந்த சப்பாத்தி, அந்த குருமா. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பாயாசம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ஆட்டம். அப்படியே போய் தூங்கினது தான். காலைல விடிஞ்சது தான் தெரியும். வெளியே வந்து பார்த்தா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலையை தான் ரசிக்கிறாங்க போலன்னு சொல்லிவிட்டு நானும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் கதையை சொல்கிறாங்க, நைட்டு இங்கே ஒரு யானை தனியாக சுற்றிட்டு இருந்ததுன்னு. சரி அப்படியே நம்ம அந்த மலையாவது ரசிப்போம், எங்கன்னா யானைக்கு தெரியுதான்னு பார்ப்போன்னு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஒரு மேகம் அப்படியே மூடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ஊரை. அப்படியே கொஞ்ச நேரம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்குறேன், மொத்தமாக மூடிக்கிச்சு. அந்த பக்கம் இருக்கிற மலையே தெரியல. சரி நம்ம மலை இந்த மேகம் எப்போ தான் முடியும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சமாக மூடி சுத்தமாக தெரியல. வானமும் பூமியும் சேர்ந்து ஒன்று தான் அந்த மாதிரி இருந்தது. சரி அப்படி என்ன தான் ஆகுதுன்னு பார்த்தா மேகம் நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இவ்வளோ பளிச்சுன்னு இருந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே காற்றடிக்க அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம இருந்த இடம் என்ன கதியாக போகுதுன்ட்டு. அப்படியே ஃபுல்லாக முடிக்கிச்சு. இப்படியே போச்சு. கடைசியில் இந்த மரம் இருந்தது கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மூடிக்கிச்சு. அப்படியே அந்த மேகம் நம்ம கிட்ட வரும்போது ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் கட்டி மேலே ஒரு புகை ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மேகம்லாம் போனதுக்கப்புறம் நார்மலாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல கிரிக்கெட் பாலில் தூக்கி டென்னிஸ் பால் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ரூமில் இருந்து நடந்து போனாலே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டுருக்கு. அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். இதோ இவன் ஸ்டில்லு கொடுக்குறான்னு நினச்சிங்களா? கீழே விழுந்து தவண்டு போயிட்டுருக்கான். தலைவன் ஸ்டில்லு கொடுக்கல, ஆல்ரெடி விழுந்து ஃபேண்ட்லாம் மறைஞ்சிடமாக இருக்குது. தலைவன் இப்போ தான் சரிக்கு ஃப்ரெஷ்ஷாக விழுந்து நடந்து ஓடுறாரு. கீழே விழுந்தாலும் வீட்டில் மண் ஓட்டுன்ற மாதிரியே தான் 3 பேர் வச்சுட்டே போனாங்க. விழுந்து முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம் பார்த்தா வெஜ் மீல்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காந்தலூர் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருந்துச்சு அது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராக் அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப நீட்டாகவும் சர்வீஸும் ரொம்ப இதாக இருந்தது. ப்ளஸ் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. என்டையர் டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரு வழியாக இந்த ரெசார்ட்டை காலி பண்ணியாச்சு. எல்லாருக்கும் இந்த ரெசார்ட்டை விட்டு வெளியே வர மனசே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி இருக்கிற அந்த நேச்சரை பாருங்கள். அந்த மரம், அந்த மலை, திடீர்னு அடிக்கிற வெயில், ஜில்லுன்னு அடிக்கிற காற்று, அடித்து தூள் கலப்புற டிரைவரு, இதை விட வேறு என்ன வேணும் ஒரு ட்ரிப்புக்கு? வேறு மாதிரி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒன்றும் இதோட முடிக்கலை, அடுத்த சைட் சீயிங்காக போயிட்டுருக்கோம். இந்த டிரைவர் ஓட்டுற ஸ்டைலை பாருங்கள். ஒரு பாட்டு ஒன்று போட்டோம், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கார்லேயே ஒரு ஸ்டெப்பு போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போது டேர்ன் பண்ணும்போது பாருங்கள், இந்த அண்டா கழுவுறவங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சும்மா பெரட்டுவார். சும்மா சொல்லக்கூடாது, மொத்த டிரைவர்லேயே எங்களுக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வேறு லெவலில் ஓட்டுறாரு. அப்படியே போகிற வழியில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கரும்பு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஜூஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த கரும்பெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக கரும்பு ஜூஸ் போடுறாங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி குடிச்சிருப்பீங்களான்னு தெரில தமிழ்நாட்டில்.
இந்த இடத்துல நல்லா டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமனும் பழுத்து 2 மிளகா வச்சு போடுறாங்க. காரசாரமாக இருந்துச்சு. அப்படியே அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுட 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 நாட்டு சக்கரை ரெடி பண்ணுறாங்க. அந்த கரும்பு சாறை அப்படியே மெல்ட் ஆக்கி அதை அப்படியே ஒரு பவுடர் மாதிரி ஆக்குறாங்க. மீதி இருக்கிற சக்கையே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ அங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் இதில் 3 வகை வச்சுருந்தாங்க. மசாலா, அப்புறம் ஏதோ சோம்பு, அதிமதுரம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் நார்மல் நாட்டு சக்கரை ஒன்று வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு ஃபால்ஸ் கொண்டு போனோம். இதை பாருங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி கொட்டுதுன்னு. இதை பார்த்தாலே குளிக்கணும்னு தோணல, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அது ஓடுற இடத்த பாருங்கள், தண்ணி கீழே விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது, அந்தளவுக்கு ஆபத்தான இடமா இருந்தது. ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம். அதிகமாக தண்ணி ஓடுற நேரத்தில் இந்த இடத்துல கண்டிப்பாக குளிக்கவே முடியாது. பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு. போனோமா ஜாலியாக குளித்தோமா என்ஜாய் பண்ணோமா ரிட்டன் வந்தோமான்னு இருக்கணும். இந்த இடத்துக்குலாம் போனால் ரிஸ்க் எடுத்தோம், கடவுளை பார்த்துருவோம். அப்படி அதை முடிச்சுட்டு சந்தன மரம்னா எப்படி இருக்குன்னு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. இதுதான் சந்தன மரமாக. ஒரு மரமும் பல லட்சம் போகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மரத்தை எதனா டேமேஜோ இல்லை சுரண்டி பார்த்து டேமேஜ் பண்ணிட்டாலோ 75,000 ஃபைனுன்னு சொன்னாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு முருகர் மலைன்னு ஒரு மலை சொன்னாங்க. அங்கே போகலான்னு பார்த்தா அந்த மலையோட வழியை பார்த்தீங்கனாலே வயிற்ற கலக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு அடியும் ரண கொடூரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற ஹைட்டுக்கு கீழே எட்டி பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. சாதாரணமாக நடந்து போனாலே பயமாக இருக்கும். ஆனால் இவர் அந்த ஜீப்பை எந்த அளவுக்கு ஓட்டுறாருன்னு பாருங்கள். இந்த மலையில் போன ரைடை என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு த்ரில்லாக இருந்துச்சு. இதெல்லாம் வண்டியில் போனால் மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த நேரத்தில் வண்டியில் போன எங்கள் சத்தத்தை மட்டும் நீங்கள் ஒரு செகண்ட் கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு இருந்துருக்குன்னு தெரியும். இவ்வளோ ஹைட்டில் போகும்போது மேகம் சூழ்ந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் நம்ம இருக்கிற ஹைட்டில் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அந்த மலைக்கிட்ட இருக்கிற எவ்வளோ மேகம் பாருங்கள். அது அப்படியே நேராக நம்மளையும் சூழ்ந்துடும். அப்புறம் மழை போட்டு பொலன்னு பொழக்கும். ஏற்கனவே இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 45 டிகிரிலாம் போயிட்டுருக்காரு. அங்கே மேலே அடிக்கிற காற்றோட வேகத்தை மட்டும் நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி மழை தான். அந்த மேகத்துக்கு நடுவில் அடிக்கிற வெயிலோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்புறம் என்ன, ட்ரிப்பு ஒரு வழியாக முடிச்சுட்டு இந்த ஜீப்பில் தான் ரிட்டன் போக போகிறோம் பஸ்ஸுக்கு. அந்த போகிற வழியோட அழகை பாருங்கள். மறுபடியும் இதுக்குள்ளே இறங்கணும். ஏறும்போதே திகிலாக இருந்துச்சு. இதில் இப்போ இறங்கணும். ரோலர் கோஸ்டர் வேறு பயங்கரமாக இருக்க போகுது. சுற்றி பார்க்குறத விட அந்த தரையை பார்க்குறதுலேயே ஒரு பயமாக இருக்குது. அந்த கல்லை பாருங்கள், எதையாவது போட்டால் உருண்டு தரையில் தான் போய் நிற்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது அந்த தரை. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லான ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒரு பாதையை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ மோசமாக எந்த இடமும் பார்த்ததில்லை நான். பாருங்கள் அந்த இடத்த கடக் முடக்குன்னு தான் போச்சு. அப்புறம் மலையிலேருந்து இறங்கிட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். சரி நார்மலாக டே போதே எதனா பண்ணணுமே, யாரையா பிடிச்சி ப்ராங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வாயிலையாக கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தோம். கிடைக்கிறதுலான்னா வேறு ஒன்றும் இல்லை, அங்கே இருந்த மூலிகை விற்றுட்டு இருந்தாங்க. அந்த மூலிகையை தூக்கி ஒவ்வொருத்தர் வாயிலையாக போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் எதனா பண்ணி யாரையா வெறுப்பேற்றலான்னு பார்த்தா இவங்களுக்குள்ளே விளாண்டு இவங்க எங்களை வெறுப்பேற்றுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம், அவங்களுக்குள்ளே பிரிஞ்சுட்டு ஓட்டாங்க. வானவில் கேஷுவலா உங்கள் பல்லில் சொத்த நீ தானே பேசுனாங்க. பல்லில் ஏதாவது சொத்தம் இருக்கா? சொத்தம் இல்லை, மிட்டாய் தான் இருக்குது. மிட்டாய் காட்டு. இந்த வேறு அதை பிடிங்க திரு ஆட்டு புளிக்கு எப்படி இருக்கு? உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நாளாக கீழே கண்டது. சொத்தம் இருக்கா? இல்லைங்க. கீழ் பல்ல ஆகாமி மேல் பல்லு மூக்கில் சொல்லிடு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம். பிரமிச்சு வாவ். என்னதுங்க அது? இப்போ சொல்லுங்க இது எப்படி இருந்தது? அப்புறம் அப்படியே மலையிலேருந்து இறங்கிட்டே இருந்தோம். தூரத்தில் பார்த்தா நிறையா மாடுங்க இருந்துச்சு. அந்த காட்டு மாடுங்க இருந்தாலே அது பக்கத்தில் யானை இருக்குன்னு டிரைவர் சொன்னார். அதேமாரி அது பக்கத்தில் ஒரு யானை அந்த மரத்துக்கு கீழே அசையாமல் நின்றுட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்தால் அங்கங்கே மயில், ஆண் மயில், பெண் மயில் நிறையா ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக மலை மேலே ஏறி இறங்கியாச்சு. இப்போ ரிட்டன் ஊருக்கு வந்தாகணும்ல, அதனால் பஸ்ஸை நோக்கி இந்த ஜீப் போயிட்டுருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜீப்பு உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் வந்து
சூப்பராக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டு போவார். நாங்கள் விட்டாலும் மழை எங்களை விட்ற மாதிரி தெரியல. நைட்டு வேறு வழி இல்லையே, பசிக்குதே, சரி விட்டுட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஆயிடுச்சே, எதனா இருக்குமா அப்படின்னு போய் கேட்டால் எல்லாமே இருக்குன்ட்டாங்க. அதே சந்தோஷத்தோட கடைக்குள்ளே போயிட்டு உட்காந்தா அதோட சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஏசியெல்லாம் போட்டு அந்த குழம்போட திக்னஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே பரோட்டா, கிரில்லு, தந்தூரி, ஃபிஷ்ஷுன்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் தோசைன்னு ஒரு தோசை கொடுத்தாங்க. அது அதோட எல்லாத்தோட சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் அப்படியே ஒரு ஸ்வீட் பீடா. அதை முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறினா அரண்மனை 4 ஓட்டு அதிகமானதுனால எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சென்னை வந்துருச்சு. 2 நாள் போனதே தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரிப். இதே மாதிரி எந்த ஊர் போனாலும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.